ஒரு துறையில் டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒரு மாசத்துல டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்துல டிரான்ஸ்ஃபர். நினைச்சு டிரான்ஸ்ஃபர்ல அதே துறையில் 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. அப்போ எவ்வளோ இங்க காசை கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத பாவம். நாங்கள் ஒன்னே ஒன்று குறிக்கோள், இந்த தேர்தலில் எப்படி மக்களை ஏமாத்தலாம். பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல. அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுத்தாங்க, ஏன்னா அப்ப தேர்தல் வந்தது. இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் கோடை காலத்தில் பாவம். இவங்க கொடுக்குற காசுல ஏசி வாங்கலாம், ஏசி வாங்கி வீட்டில் போடலாம்ல. 2000 ரூபாய் 3000 ரூபாய். கலைஞர் அவர்கள் 71 மதுக்கடை மறுபடியும் திறந்தார். திறந்து 3 தலைமுறைகளை இன்னைக்கு வரைக்கும் ஆசைப்படுறாங்க. 3 தலைமுறைகள், சாதாரண பாவம் கிடையாது. 3 தலைமுறைகள். அவர் புள்ள இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மிஞ்சிட்டார், அவங்க அப்பா மிஞ்சி. இப்போ ஒரு தலைமுறை முழுசா ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். ஒரு தலைமுறை மதுவில் கூட மீட்டு எடுத்துடலாம் ஏதாவது, ஆனால் போதை உள்ள போனாங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழல் நீங்க பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாரை மிரட்டுறாங்க, பஸ்ஸில் போய் மிரட்டுறான், காரில் எங்கே போனாலும் ரோட்டில் பைக்கில் போய் அவன் அடிக்கிறான். அடிக்கிறது அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. ஒரு கட்டையால ஒரு பையனை 4 பசங்க கட்டையால மண்டையில் அடிக்கிறான். ஒரு முறை மண்டையில் அடிச்சாலும் செத்து போயிடுவான். ஆனால் அந்த யோசனை கூட இல்லை, அவனுக்கு 4 பேர் அடிக்கிறான், மண்டையில் அடிக்கிறான். ஏன்? இந்த போதை பொருட்கள். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. காசுக்கு என்ன வேணா செய்வாங்க இவங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.